அந்த விஜய் பேசிய முக்கியமான அம்சங்கள், அந்த பாயிண்ட்களை மட்டும் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். முதலில் விஜய் பேசியதில் மிக முக்கியமான முதல் குற்றச்சாட்டாக அவர் கூறுவது, தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என பிரித்து பார்க்க நான் பாசிச பாஜக அல்ல என்று அவர் கூறியிருக்கிறார். கடந்த கூட்டத்திலும் இதே பாசிச பாஜக என்பதை கூறினார். இரண்டாவதாக, நாகையில் இறால் பண்ணைகளால் நன்னீர் நிலைகளில் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேட்டை பாதுகாக்க பண்ணைகளை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை விஜய் இன்றைய கூட்டத்தில் வைத்தார். மூன்றாவதாக, நடிகர் விஜய் கடந்த வாரம் பெரம்பலூரில் பேச முடியாமல் போனதற்கு அந்த மக்களிடம் தாங்கள் மன்னிப்பு கோருவதாகவும் இந்த மேடையில் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். நான்காவதாக, விஜய் இந்த கூட்டத்தில் பேசிய மிக முக்கியமாக, சனிக்கிழமை ஏன் பிரச்சாரம் செய்கிறேன் என்பதற்கு பதிலளிக்கும் வகையில் அரசு அலுவலர்கள், மாணவர்கள் ஆகியோர் பாதிக்கப்படக்கூடாது, மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தொந்தரவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே சனிக்கிழமை பிரச்சாரம் என்ற கூட்டத்தை தான் தொடங்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். ஐந்தாவதாக, விஜய் தாவேகா பிரச்சாரத்திற்கு காவல்துறை விதித்துள்ள இந்த கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள் மிக கடுமையாக இருக்கின்றன. வேறு எந்த தலைவர்களுக்கும் இல்லாத கட்டுப்பாடுகள், பிரச்சனைகளை எல்லாம் புதுசாக தாவேகாவுக்கு மட்டும் காவல்துறை விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மக்களிடமே தாம் இனிமேல் அனுமதி கேட்போம் என்றும் கூறினார். ஆறாவதாக, முதலமைச்சரின் வெளிநாடு பயணம், ஜெர்மனி, லண்டன் ஆகிய நாடுகளுக்கு மேற்கொண்ட பயணம், அது தமிழகத்திற்கு முதலீடு பெறுவதற்கா அல்லது வெளிநாட்டில் குடும்பத்தினர் முதலீடு செய்வதற்கா என்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டையும் கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். ஏழாவதாக, நடிகர் விஜய் எழுப்பியுள்ள மிக முக்கியமான அந்த குற்றச்சாட்டாக கூறப்படுவது, நேர்மையாக தேர்தலை சந்திக்க முதலமைச்சருக்கு நேரடியாகவே அவர் அழைப்பு விடுத்தார். அதில் வழக்கம் போல அந்த சிஎம் சார் என்பதை குறிப்பிட்டார். எட்டாவதாக, விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்றும், அந்த போட்டியில் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதை தடுப்போம் என்ற சூளுரையையும் இன்று விஜய் மீண்டும் திட்டவட்டமாக இரண்டாவது முறையாக அறிவித்திருக்கிறார். ஒன்பதாவதாக, இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகையில், 2000 குடும்பத்தை வைத்து கொள்ளையடித்த முதலமைச்சர் நீங்கள், சொந்த சம்பாத்தியத்தில் கட்சியை தொடங்கியவன் நான் என்பதையும், இதனால் என்னோடு நேரடியாக உங்களால் மோதுவதற்கு இயலாது என்றும் நடிகர் விஜய் நேரடியாக அந்த சவாலை. பத்தாவதாக, நடிகர் விஜய் நான் தனி ஆள் இல்லை என்றும், ஒவ்வொரு வீட்டிலும் நான் இருக்கிறேன் என்றும், அது வாக்குகளாக கண்டிப்பாக மாறும் என்றும், அதை தடுப்பதற்கு முயற்சிக்கும் திமுகவின் முயற்சியை தோற்கடிப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் இந்த விஜயின் பேச்சில் மிக முக்கியமான 10 அம்சங்களை இப்போது பார்த்தோம். இதே போல அவருடைய கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரையில் மிக முக்கியமான 10 அம்சங்களை மீண்டும் ஒருமுறை நாம் பார்க்கலாம். இதில் முதலில் விஜய் பேசியதில் முதல் குற்றச்சாட்டாக அவர் கூறியது, தமிழ்நாட்டில் தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என பிரித்து பார்க்க பாசிச பாஜக அல்ல என்று மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை பாசிச பாஜக என்று கூறினார். இரண்டாவதாக, நாகையில் இறால் பண்ணைகளை முறைப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். மூன்றாவதாக, விஜய் இந்த கூட்டத்தில் பேசுகையில், கடந்த வாரம் பேச இயலாமல் பெரம்பலூர் கூட்டத்தில் பங்கேற்காமல் போனதற்கு கட்டுப்பாடுகள் தான் காரணம் என்று அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார். நான்காவதாக, யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது என்பதால் தான் சனிக்கிழமை மட்டும் தான் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறேன் என்ற விளக்கத்தையும் அவர் இன்றைய கூட்டத்தில் அளித்திருக்கிறார். ஐந்தாவதாக, தாவேகா பிரச்சாரத்திற்கு காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் விதித்து வருகிறது என்றும் விஜய் கூறினார். ஆறாவதாக, வெளிநாட்டில் முதலீடு செய்வதற்கு முதலமைச்சர் சென்றாரா அல்லது வெளிநாட்டு முதலீட்டை இங்கே ஈர்ப்பதற்கு சென்றாரா என்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக இந்த கூட்டத்தில் வெளிப்படுத்தினார். ஏழாவதாக, நடிகர் விஜய் நாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தில் பேசியதில் முக்கிய அம்சமாக, தேர்தலை நேர்மையாக சந்திக்க வாருங்கள், மக்களை சந்திப்பதை தடுப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டாம், விதித்தால் அதை எதிர்கொள்வேன் என்று சவால் விடுக்கும் வகையில் பேசினார். எட்டாவதாக, நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என்றும்,
தாவேகா தலைவர் விஜய் மீண்டும் திட்டவட்டமாக இரண்டாவது முறையாக அறிவித்திருக்கிறார். 9வதாக குடும்பத்தை வைத்து கொள்ளையடித்திருக்கிறீர்கள் என்றும், கொள்கையை மேலோட்டமாக வைத்துவிட்டு குடும்பத்தை வைத்து கொள்ளையடித்திருக்கிறீர்கள் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டை திமுக அரசு மீது அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். 10வதாக நடிகர் விஜய், நான் தனி ஆள் இல்லை, ஒவ்வொரு வீட்டிலும் நான் இருக்கிறேன் என்றும், அதனால் சட்ட தேர்தலில் 2026 தேர்தலில் எதிர்கொள்வோம் என்ற குற்றச்சாட்டையும் பகிரங்கமாக நேரடி சவால்களையும் திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த கூட்டத்தில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் நேரடியாக விடுத்திருக்கிறார்.